தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் அமையவுள்ள ஆலைக்கு வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழகத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையும் அதே போல உலகின் மெகா காலனி உற்பத்தி பூங்கா ஆகிய இந்த இரண்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 28ஆம் தேதி இந்த தொழிற்சாலை அமைவதற்கான ஒரு அடிக்கல்லை நாட்ட இருக்கிறார். குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் என்பது உலகின் மிகப்பெரிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடியது. பிரபலமான காராக கருதப்படக்கூடிய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆலை என்பது அமைய இருக்கிறது. 9,000 கோடியில் இந்த புதிய ஆலை அமைய இருக்கக்கூடிய நிலையில இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 28ஆம் தேதி அன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலமாக 5,000 பேருக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு நம்புகிறது. அதே போல பனப்பாக்கத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய இருக்கக்கூடிய மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதன் மூலமாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து அவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கக்கூடிய இந்த 2 மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் மூலமாக புதிதாக 25,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த ஜாகுவார் உற்பத்தி மற்றும் உலகின் மிகப்பெரிய ஒரு காலனி உற்பத்தி பூங்கா ஆகிய இந்த இரண்டிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 28ஆம் தேதி அன்று அடிக்கல் நாட்ட இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.